ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான சட்னி தான் பார்க்க போகிறோம். நார்மலான தக்காளி வெங்காய சட்னியாக இருந்தால் கூட இதில் ஆட் பண்ண போகிற சில பொருட்கள்னால இதோடைய சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா எந்த குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் நல்லா வாசம் வர வரைக்கும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 மிளகு எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருக்கிறதுனால 10 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 5லேருந்து 7 பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப மிளகாய், நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நிறையா மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்போ கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாய் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியை ஃபுல்லாக பொடியாக கட் பண்ண வேண்டாம், 4 கீறி அப்படியே வச்சுருங்க. அப்போது அந்த தக்காளி ஒரு ஹீட்லேயே வெந்துடும். வதங்கி வேகிறதுக்கு பதிலாக ஹீட்டில் இந்த ஆவியில் வேகணும். இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அப்போ அதோடைய சுவை மாறுபடும். அதே மாதிரி கடுகும் வெந்தயமும் நம்ம சேர்க்க மாட்டோம் யூஸ்வலாக, அதில் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன். அந்த தக்காளியெல்லாம் நல்லா குழைவாயிருச்சு. நீங்கள் அப்படி நல்லா அமுத்தி பார்த்தீங்கன்னா, நல்லா கரண்டியில் அமுங்குற அளவுக்கு வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த உப்பில் இருக்கிற தண்ணி பட்டு இந்த எல்லாமே நல்லா குழைவாக வெந்துடும். பார்க்கும்போதே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கிறோம். தாளித்து அதோடு சேர்த்துட்டா நம்மளுடைய சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக அரைக்கிறதா இருந்தால் கூட இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்க்கறதுனால இந்த சுவை மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.